ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Nagarkovil Priya. Dear Baba, you often say that the spiritual world can only be experienced by our spirit and not by our normal physical senses like eyes and body. But how can we understand what is real and what is a figment of our imagination? Number one, நீங்கள் ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, அந்த ஜூஸை ஏதோ ஒரு டம்ளரில் ஊற்றி குடிப்பீங்க, இல்லை மக்கில் ஜக்கில் ஊற்றி குடிப்பீங்க. அது மாதிரி இந்த ஃபிசிக்கல் கண்டென்ட்டுங்கிறது அந்த மக்கு ஜக்கு டம்ளர் மாதிரி இந்த ஃபிசிக்கல் அது தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். ஆனால் உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேனுங்கிறார். அதனால் உடலை ஓவாது ஓம்புகின்றேனுங்கிறார். உள்ளுக்குள்ளே ஜோதி இருக்குது, அந்த ஜோதி இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த உடம்பு நான் போது வலிக்கி தலையெல்லாம் வாரி ட்ரெஸ் மாட்டின்னு சுற்றின்னு இருக்கேன்னு நம்பிட்டோம். இப்போ உடலுக்குள் உத்தமன் அப்படிங்கிறது யார்? கடவுள். எல்லாம் கடந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடியவன் கடவுள்ங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். இந்த கொஸ்டின் என்னம்மா? When we can experience the spiritual world only by our spirit, how can we understand what is real and what is a figment of our imagination? The entire experiences are through our 5 elements. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதை வைத்துக்கொண்டு மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற பஞ்ச இந்திரியங்கள், இது வழியாக தான் அந்த ஸ்பிரிட்டை என்ஜாய் பண்ணுது. அந்த ஸ்பிரிட்டுக்கு இந்த உடம்பு எதுக்காக தேவைப்படுதுன்னா, டு என்ஜாய் காட். ஒரு கோயிலுக்கு நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு அது வாய் மூக்கெல்லாம் இருக்கிறதுனால தானே நீங்கள் கோயிலுக்கு ஸ்கூட்டர்லேயோ கார்லேயோ நடந்தோ பஸ்லேயோ வரீங்க, கோயிலுக்கு வந்து உட்காருங்க. நீங்கள் பாட்டு கேட்க சொல்கிறாங்க, அது உங்கள் காதில் கேட்குறீங்க. பிரசாதம் பழம் சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் உங்கள் வாயில் தான் சாப்பிட்றீங்க. ஸோ யூ ஆர் யூஸிங் யுவர் பாடி டு என்ஜாய் திஸ் பிளிஸ் ஆல்சோ, டு என்ஜாய் திஸ் எக்ஸசி ஆல்சோ. அதனால் ரெண்டு இன்டர் கனெக்டடு தான். ஒரு சைக்கிள் டயர் இருக்குது, அந்த டயருக்குள்ளே ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூபுக்குள்ளே இருக்கிற காற்று வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது. டியூபுக்குள்ளே காற்று இருக்குன்றது எப்போ தெரியும்? காற்று புஷ்ஷுன்னு போயிடுச்சு, ஃப்ளாட் ஆகி போச்சு அப்படின்னாக்கா உனக்கு தெரியும், காற்று இருந்துருக்குன்னு. காற்று எனக்கு காற்று அப்படின்னாக்கா நீ என்னத்தை காட்ட முடியும் இல்லையா? ஸோ ஆல்வேஸ் த கண்டென்ட் இஸ் இன்சைட் அஸ், தட் இஸ் எ ஜோதி. அண்ட் அந்த ஜோதியினுடைய எல்லா பிரபாவங்களும் இந்த உடலை யூஸ் பண்ணி தான். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதுதான் சைக்கிள் டயரு. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்குது இல்லையா, அந்த த ரியலைசிங் பார்ட்ஸு, அதெல்லாம் டியூப் மாதிரி. Question from கோவிந்தன் சார். இன்று கல்யாண தீர்த்தத்தில் இருக்கிற சிவலிங்கத்தில் தான் முன்பிறவி ஒன்றில் தங்களது ஆத்மா ஒடுங்கியிருந்தது என்றும், தாங்கள் 1949 ஆண்டு உலகில் பிறந்தவுடன் அந்த சிவலிங்கத்தில் ஒடுங்கியிருந்த ஆத்ம சக்தி வெளிப்பட வேண்டிய தருணம் வந்தது என்றும் அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். பின்னாளில் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்த சாது கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் தங்களுக்கும் இருந்த முன்ஜென்ம தொடர்புகளை பல அறிவுரைகளில் மிக விரிவாகவே தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் தனது தீர்க்க தரிசனம் மூலம் நீரில் மூழ்கியும் மறுபடியும் மேல் எழுவதுமாய் இருந்த அந்த சிவலிங்கத்தை நீரிலிருந்து வெளியில் கொண்டு வந்தவர் அங்கு அப்போது தவநிலையில் இருந்த ஒரு சித்தர். இவரும் சாது கிருஷ்ணவேணி அம்மாவைப் போல தங்களது முற்பிறவிகளில் தொடர்புடையவரா? கிருஷ்ணவேணி அம்மாவின் அழைப்பை ஏற்று அங்கு கும்பாபிஷேகத்திற்கு சென்ற தாங்கள் அந்த சித்தரை சந்தித்த அனுபவம் இருந்தால் விளக்கவும். கடலூர் பக்கத்தில் கிருஷ்ணவேணி அம்மா வந்து கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தார் கவர்மெண்ட்டில். அவங்க சின்ன வயசுலேருந்தே முருகனுடைய எக்ஸ்பீரியன்ஸஸில் இருந்தாங்க. அதாவது முருகர் வந்து இந்த அம்மா அரிசி இது பண்ணுற போது தட்டி விடுறது, இந்த அம்மா கரண்டி எடுத்துக்கிட்டு ஓடுறது அவன் பின்னால், இந்த மாதிரிலாம் முருகரோட அவங்க குடித்தனமே நடிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது புரியாததுனால இந்த அம்மா லூசுன்னு விட்டு துரத்தி விட்டாங்க. இப்போ அவங்க வடநாடு அங்கே இங்கெல்லாம் போய் சுற்றிக்கின்னு இருந்து கடைசியில் தென்னாட்டுக்கு வராங்க. அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் அவங்க இருக்காங்க. அப்போ ஒரு வயசானவர் அங்கே வந்து நீ இருக்க வேண்டிய இடத்த நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த வயசானவர் யாருன்னா அகஸ்தியர். அகஸ்தியர் நீ இருக்க வேண்டிய இடத்த நான் காட்டுறேன்னு சொல்லி இந்த அம்மாவை போய் கூப்பிட்றேன். கூப்பிட்டு நேராக
இந்த திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், பாபநாசம் கீழே பெரிய கோயில் இருக்குது சிவனுக்கு பாபநாசத்தில். இதுக்கு எதிரில் தாமிரபரணி ஆறு ஓடுது. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா காரையார் டேம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் கல்யாண தீர்த்தம் இருக்குது. அகஸ்தியர் அருவின்னு ஒன்று அங்கே கொட்டிக்கினே இருக்கும். குற்றாலத்தில் தண்ணி வற்றினாலையும் அகஸ்தியர் அருவியில் தண்ணி வற்றாது. அப்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு, திருநெல்வேலி கலெக்டராக இருந்தார். அவர் அந்த இடத்துக்கு போகிறபோது அவருக்கு இந்த இடத்துல நம்ம அம்பாசமுத்திரம் தாசில்தாரை கூப்பிட்டு படிக்கட்டு போடுங்க மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு 70,000 ரூபா மத்தியாசு, இவங்கெல்லாம் திருநெல்வேலியிலேருந்தே பணக்காரங்க, சிவந்தி ஆதித்தன், இந்த மாதிரி 5 பேர்கிட்ட ஒரு 70,000 ரூபா வசூல் பண்ணி அந்த தாசில்தார் படிக்கட்டெல்லாம் போடுறாரு. முதல்ல ஒரு 4 கல் நட்டு ஒரு இதெல்லாம் போடுறாங்க. வெறும் கல்லாக தான் இருந்தது அந்த இடத்துல. அது எப்படி கல்லாக அங்கே வந்ததுன்னா, அங்கே ஒரு சாமியார் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டெய்லி தண்ணியிலேருந்து அந்த கல் மேலே வரும். தேவர்கள்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க, திருப்பி தண்ணி கட்டியில் போயிடும். இவர் என்ன அதிசயமாக இருக்குன்ற போது அவருக்கு சொல்கிறாங்க, இது வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துச்சு, நீ எடுத்து வைன்னு. அப்போ தூத்துக்குடியில் போய் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவங்க அந்த கல்லை எடுத்து பரிசை பண்ணுறாங்க. மண்டபம்லாம் இல்லாமல் தான் இருந்தது. இந்த அம்மா போய் அந்த கலெக்டர் போயிட்டு 4 கல்லெல்லாம் நட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெண் இருந்தாங்க, முத்துகிருஷ்ண அடிகளாருன்னு இருந்த ஒருத்தருடைய காற்று அந்த அம்மாவுடைய உடம்புக்குள்ளே இருந்துச்சு. அவங்க 10 மடக்காரங்க, அவங்க உடம்புல இருந்துச்சு. அவங்க அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாங்க. அருள்வாக்கென்னா வாயில் சொல்கிறது இல்லை, இந்த ஃப்ளான்செட் ரைட்டிங்னுவாங்க. ஒரு பேப்பரு பேனா வச்சுக்கிட்டு இப்படி கை வச்சுக்கிட்டாக்கா எழுதும், அந்த மாதிரி ஸ்லேட்டில் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளான்செட் ரைட்டிங். அதுவே அவங்கள ரொம்ப ஃபேமஸாக வச்சுருந்தது. அதனால் அவங்க கூட ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க, அந்த 10 மடாமன். அவங்க தான் இந்த கலெக்டரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது இவர் கூப்பிட்டார். ஏன்னா இவர் அந்த அம்மாவை தெரிஞ்சு வச்சுருந்தார், திருநெல்வேலி கலெக்டர்ன்றதுனால அவங்கள வச்சு பண்ணாங்க. நான் அங்கே எப்படி போனேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இங்கே கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் விநாயகர் நகர்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு ஆள் இருக்கார், நல்ல குருந்தப்ப சாமின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு மாணிக்க வாசகருக்கு உத்தரகோச மங்கை என்ற இடத்துல ஞானம் கிடச்சிது இல்லையா, ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஓலை கிடைக்குது. அவர் அந்த ஊருக்கார், மறவர்னு வாங்க அவங்கள. அந்த ஓலையை நீ கருட தரிசனம் பார்த்துட்டு படிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து இங்கே இருந்தார், விநாயகர் நகரில் இருந்தார். அவர் பேர் நல்ல குருந்தப்ப சாமி. இப்போ அவர்கிட்ட நான் போயிருந்தேன். நான் அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் இருப்பார். அந்த ஓலையில் வருது இந்த மாதிரி, இதுக்கு முன்பிறவியில் நீ மகேந்திரகிரியில் காட்டில் ரிஷிகளோட சித்தர்களோடெல்லாம் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆள், மகேந்திரகிரி எப்படிலாம் இருக்கும், அங்கே போகிறது எத்தனை மலையை தாண்டி போகணும், இதெல்லாம் அதில் வருது. இப்போ அந்த நேரம் வந்துடுச்சு, நீ உன்னுடைய ஆத்மாவை அந்த இடத்துல பரிஷ்டை பண்ணிட்டு போன அந்த சிவலிங்கத்தில் இப்போ நீ போகணும். அந்த அம்மா தலைகையில் நின்று பார்க்குது, ஒரு கோயில் கட்டணும்னு அது அமைய மாட்டேங்கிறது, நீ போனால் தான் அது நடக்கும், ஏன்னா உனக்கு தான் அந்த லிங்கத்துக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னெல்லாம் வந்துச்சு. அதில் என்ன வருதுன்னா, நீ காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி துர்கை 18 கையோட பூரண பிரதிஷ்டை ஆகி ஒரு இடம் இருக்குது, சேலத்துக்கு பக்கத்தில் உடையார்பட்டி ஸ்கந்தாசிரமங்கிற இடம். அங்கே முற்பிறவியில் நீ ராமராக இருந்த, அப்போ உனக்கு குருவாக இருந்த விஸ்வாமித்திரர் தான் இன்றைக்கி சாந்தானந்த சுவாமியாக வந்திருக்காரு. அதனால் நீ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, துர்கை பூர்ண பிரதிஷ்டையாக இருக்கா, அவர்கிட்ட ஆசீர்வாதம்னு காட்டுக்கு போனால் போகலாம், இல்லைன்னா அங்கே போயிட்டு இந்த எல்லாம் இருக்கும், அங்கே நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும், பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும், அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம், நீ போகணுன்னு வந்துச்சு. ஸோ நான் அந்த சாந்தானந்த சாமியை அந்த இடத்துக்கு போனேன். போய் பார்த்தா அதெல்லாம் வேறு நேராக கல்யாண தீர்த்தத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால நான் அந்த இடத்துக்கு திருப்பி போனேன். நான் ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். இந்த கும்பாபிஷேகம் இவங்கெல்லாம் பண்ணாங்க. அந்த அம்மா 10 மட அம்மா இல்லையா, அவங்க உடம்புல முத்துகிருஷ்ண அடிகளார் காற்று, அவங்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் மெட்ராஸுக்கு வந்த உடனே கிருஷ்ணவேணி அம்மாக்கிட்டேருந்து எனக்கு ஒரு லெட்ரு வருது. தம்பி, இங்கே நடந்த கும்பாபிஷேகம் சிவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா, அதனால் நீ 21 நாள் கழித்து இங்கே வந்து உன் கையால் கும்பாபிஷேகம் பண்ணணுன்னு அவர் சொல்கிறார் சிவன், நீ தான் வரணும் அப்படின்னாங்க. என்கிட்ட கங்காஜலம் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துன்னு போய் நானே ஒரு சின்ன யாகம் வளர்த்து அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணிவிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டேன். அந்த மகிழ்ந்து இன்னொரு லெட்டர் வந்துச்சு. என்னான்னு சொல்கிறது தம்பி, சிவபெருமானுடைய கல்யாண கோலத்து காட்சி அகஸ்தியருக்கு கிடைச்ச மாதிரி
நீ 21 நாள் கழித்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போன அன்றைக்கி எனக்கு கிடச்சிருச்சு, அதனால் என்றைக்கும் நீ தான் வரணும் இந்த இடத்துக்கு, நீ தான் பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இப்படி தான் எனக்கு அந்த இடத்தினுடைய தொடர்புகளெல்லாம் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக மண்டபமெல்லாம் கட்டி கோயிலெலாம் கட்டுவாங்க. நான் அடிக்கடி மகேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அது ஒரு தனி கதை. மகேந்திரகிரி காட்டுக்கு யாராவது கூட்டு போவாங்களான்னு சொல்லி அது 2 பேர் தான் உன்னை கூட்டு போக முடியும். ஒன்று கல்யாணத்துக்கு இருக்கிற கிருஷ்ணவேணி அம்மா, அவங்களுக்கு 86 வயசு ஆயிடுச்சு, அவங்களால இப்போ போக முடியுமா காட்டுக்குன்னு தெரியாது. இன்னொரு ஆள் ஒரு 55 வயசு 54 55 வயசு இருக்கிற லாட சங்கிலி சீங்குழல் சிந்தலச்சேரி பொன்னையா சாமிகள் சுருளிமலை சோம்பேறி. நான் ஒவ்வொருத்தரையும் சின்னமனூர் சிந்தலச்சேரிக்கு போய் அங்கே ஒரு டீ கடை தான் இருக்கும் அந்த காலத்தில், அங்கே படுத்துன்னு உட்காந்துருப்பேன். அவர் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வருவார். அவர் ஒரு விறகு வெட்டியாக இருந்தவர். ஒரு நாள் சுருளிமலைக்குள்ளே போய் ஒரு குகைக்குள்ளே உள்ளே போயிடுறாரு. ரொம்ப நாள் கழித்து குகையிலேருந்து வெளியே வர்றபோது அவர் தோல் மேலே ஒரு கிளி உட்காந்துன்னு வருது. அதுக்கப்புறம் அவர் ஜடாமுடி தாடி எல்லாம் வச்சுக்கிறாரு, சர்ட்டு போட மாட்டார், இடுப்பு ஒரு துண்டு இடுப்பு வரைக்கும் தான் கட்டியிருப்பார், நல்லா ஆஜானும் பாகுவாக இருப்பார், கையில் லாட சங்கிலி வச்சுன்னுட்டு ஜல் ஜல்லுன்னு அதை அடிச்சிங்கன்னு உட்காந்துருப்பார். அவருக்கு ஏதோ ஒரு அனுபவம் அந்த கோவிலுக்கு கிடச்சிச்சு. அதனால் மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதிக்கு வருவார், தரிசனம் பண்ணுவார். மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 2வது கொடிமரத்துக்கிட்ட உட்காந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு வந்துடுவார். இதுதான் அவருடைய பேஸ். அவர் கையால் யாருக்கும் திருநூறு கூட கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால், என் பவரை நான் சேர்த்து வச்சு நான் அடக்கமான பின்னால் ஆனந்த பைரவிக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் வரணும், அதுதான் என்னுடைய சங்கல்பம், அதுக்காக என் பவரை சேர்த்து வைக்கிறேன்னு வரும். ஸோ அவர் ஒவ்வொரு தடவை நான் போனாலையும் இன்னும் உத்தரவு வரலப்பான்னுவார். நான் மெட்ராஸ்லேருந்து போய் அங்கே டீ கடையில் படுத்துன்னு இருப்பேன், 3-4 நாள் வெயிட் பண்ணுவேன். என்ன நேராக குச்சனூர் இல்லையா, அங்கே சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது, அங்கே ஒரு காக்கா பொம்மை வாங்கி வை, போய்ட்டு வா அப்படின்வார். இப்படியே பண்ணியிருந்தாரா, எனக்கு இரிட்டேஷன் ஆகிடுச்சு. நேராக திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டேன். திருப்பதியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி அப்படியே கும்பமேளா போயிட்டேன். 1985 பிப்ரவரி கும்பமேளாவில் காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே பெரிய சாமியாருங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டென்ட்டு போடுறது, அவங்க தங்கறதுக்கு இடத்த சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறது. நம்மள மாதிரி இன்னும் நிறைய பக்தர்கள் அங்கே வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கடாய் வச்சு அதில் அல்வா கிண்டி யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லைனில் நிற்க வச்சு கொஞ்சம் அல்வா கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் செய்கிற வேலைக்கு அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம். அப்படி இருந்தேன் நான். அப்போது ஒரு நாணக்குட்டின்னு இந்த பஞ்சாப்காரங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆசிரமம் ஒன்று, ஒரு பாய் தலைகாணி ஜமகாலம் கொடுப்பாங்க, சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக போடுவாங்க. ஸோ ஹரித்வார் ரிஷிகேஷ் அங்கெல்லாம் எல்லா இடத்தையும் சுற்றி இருக்கேன் நான் போகாத ஆசிரமம் கிடையாது. அங்கே ஒரு ஐயப்பசாமி கோயில் கூட இருக்குது. அந்த ஐயப்பசாமி கோயில் பிஹெச்எல்லில் வேலை செய்கிற எல்லா கேரளாக்காரங்களும் சேர்ந்து கட்டினது ஹரித்வாரில். அங்கே ஒரு நாளைக்கு ஒருக்கா ஐயப்பசாமிக்கு படைச்சிட்டு ஒரு காய், ஒரு பருப்பு, சாதம், இதை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. 5 ரூபா தான். அதை சாப்பிட்டு அங்கேயே வந்து ரூம் ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி நாணக்குட்டியில் தங்கிட்டு நான் இருந்தேன். அங்கேருந்து நேராக ட்ரெயின் பிடிச்சி நான் திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டேன். இந்த சாமியாரும் வேணாம், தெய்வம் வேணாம், என்ன தான் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி ஜங்ஷனில் போய் இறங்குறேன். நான் இறங்குற போது சடகோபன் ஒரு டிரைவர், எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அலங்கார் கந்தசாமி பிள்ளைன்னு சொல்லிட்டு, திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் சங்க தலைவர். இங்கே ப்ரீவோ ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் லேட்டஸ்ட் பிரிட்ஜ் ரோடில், அதில் ராமகிருஷ்ணன் ஒரு ஐயர், இவர் 2 பேரும் பார்ட்னர். அந்த எனக்கு நல்லா தெரிஞ்சவர், சண்முகசிகாமணி ஐஏஎஸ் மூலமாக எனக்கு அவரை தெரியும். ரொம்ப நல்ல ஃபேமிலி லெவலுக்கு பழக்கம், அதெல்லாம் ஒரு கதை. அண்டு அவருடைய டிரைவர் வந்து, நீங்கள் இந்த மாதிரி திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்க, அண்ணாச்சி உங்களை வீட்டுக்கு கூட்டின்னு வர சொன்னாருன்ட்டு. சரின்னு நான் வண்ணாரப்பேட்டில் அவர் வீட்டுக்கு போனேன். அவர் மஞ்சா கம்மால் வந்து படுத்துன்னு இருக்காருங்க. அதுக்கு தான் சார் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன் அப்படின்னாரு. எதுக்கு வந்தீங்க, எங்கள் ஊர் பக்கம்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரி காட்டுக்கு போகணுன்னு வந்திருக்கேன். அவர் 2 பேரை கூப்பிட்டார். அழகிய நம்பின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ஒரு கிரிமினல் அட்வொகேட்டு, அப்புறம் வெங்கடகிருஷ்ணன் சொல்லிட்டு இன்னொரு கிரிமினல் அட்வொகேட்டு. அவர் தயானந்த சுவாமி, சிருங்கேரி சாமி, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் அவர். அண்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவரை கொண்டு போய் அந்த காட்டுக்கு தகுதியான ஒரு ஆளை போட்டு இவர் போகிறதுக்கு அனுப்பிச்சிட்டு வாங்கன்னு காரை கொடுத்தாரு. அவங்க 2 பேர் போய் நம்பி தலைவன் பட்டையான்னு ஒரு ஊர் இருந்தாங்க. அந்த ஊர் மணிக்காரர் தலைவர் எல்லாரையும் பார்த்து இவர் காட்டுக்கு போனோம், நான் ஒரு ஆளை ரெடி பண்ணுங்கன்னு. ஊர் புறத்து என்ன, நாங்கள்லாம் விறகு வெட்டுறதுக்கு போயிட்டு வந்துடுவோம், காட்டுக்குள்ளே நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னாங்க. ஒரே ஒரு ஆள் அண்ணாச்சரணமும் அண்ணாமலையும் வந்தான். நான் வந்து அங்கே கந்தர்வ தீர்த்தம்,
இந்த முதல்ல காலை பிடிச்ச போது யானை ஆதிமூலமேனு யானை அலறிச்சு இல்லையா, அந்த இடம் எனக்கு தெரியும், அங்கே வரைக்கும் கொண்டு போய் விட்டுறேன்னார். சரின்னு இவங்க 2 பேரும் காரில் என்னை கூட்டின்னு போய் அந்த இடத்துல ஒரு இடம், இவங்க ஓலை படிப்பாங்க. இந்த மகேந்திரகிரி ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம லதா கடை அவங்கெல்லாம் மகேந்திரகிரிக்காரங்க. இன்றைக்கி கூட ஒரு கேள்வி, முதல் கேள்வி கேட்டுருந்தது இல்லையா, பிரியான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு இப்போது இதில் இருக்குது ஆஸ்திரேலியாவில். அவங்க அம்மா சாவித்திரின்னு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இதில் தும்பா கவர்மெண்ட்டில். இந்த மாதிரி தெரிஞ்ச சிவராமன் இருந்தார், அவர் ரிட்டையர்டு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அந்த ஃபேமிலி. ஸோ அந்த இருக்கு இல்லையா, அவங்க ஒரு சும்மா ஒரு ஓலை இல்லை மேங்களூர் டைல்ஸ் போட்ட ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு ஓலை இருக்கும் அவங்கக்கிட்ட, உலக திரட்டுன்னு எப்படி நம்ம இவர் எழுதியிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த மகேந்திரகிரி பற்றி 5 தலைமுறைக்கு முன்னால் முருகர் ஒரு நின்ன இடம் இருக்குது, சுப்பிரமணியர் பாதம்னு பேர். அதெல்லாம் எழுதின ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால் இருந்தவர், இவங்க குடும்பத்தில் வந்தவர். அவங்களுக்கு 3000 பேர் அடிமைகள்னு பேர், மகேந்திரகிரி அடிமைகள். அதில் 5 ஜாதிக்காரங்க இருப்பாங்க, நாடாருங்க, ஆச்சாரிங்க, இந்த மாதிரி 5 ஜாதிக்காரங்க. அந்த அந்த இதில் கூட்டார், அந்த திருக்குறுங்குடியில் அந்த யானைகட்டி தம்பரான் கோயில்னு பேர். ஓலை படிக்கிற போது ஒரு யானை வந்து அங்கே நிற்குமானால யானைகட்டி தம்பரான் கோயில்னு அதுக்கு பேர் வச்சு அந்த இடத்துல விட்டு இவர் போயிட்டார். அப்போ அருணாச்சலம் நானும் நடந்து காட்டுக்குள்ளே போகிறோம். அவர் அந்த மத்தியாசி எஸ்டேட்டை தாண்டி போனோம். அதுக்கடுத்து புல்வெளிகள் வரும், கோரை புல்லெல்லாம் முளைச்சிருக்கோம். அப்படி காடு இப்படியே கொண்டு போய் அந்த யானை காலை பிடிச்ச இடம் இல்லையா, கந்தர தீர்த்தம், அங்கே விட்டு எனக்கு இவ்வளோ தான் தெரியும்னு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் நான் தனியாக தானே இருக்கேன், எனக்கு தைரியம் ஜாஸ்தி அந்த காலத்துலலாம். அதனால் இந்த ஆறு கொட்டுது இல்லையா, அதுதான் அடையாளம். நம்ம எங்கேயாவது போகணுன்னா அறிவுடையோன்னு ஆறு அரசு செல்லும்னுவாங்க. ஆறுன்னா வழிப்படுத்துறதுனா ஆற்றுப்படை நூல்கள்னு பேர், ஆறு வழிகாட்டும். அதனால் அந்த ஆறு எப்படி வருதோ அதே ரூட்டில் போகிறது. சில இடங்களில் செங்குத்தாக கொட்டுமா, அப்போ என்ன ஏரியா போவே நீ, அதனால் அதை அடையாளம் வச்சு நீ இப்படி சுற்றின்னு போய் அந்த ஆற்றை அங்கே பிடிக்கணும். இப்படியெல்லாம் பயங்கர அட்வென்ச்சர் எல்லாம் பண்ணி, யானை சாணி இருக்கும் அதை அடையாளமாக வச்சுன்னு போவேன், ஒரு கருத பட்சி வரும் அதை அடையாளமாக வச்சுன்னு போவேன். இப்படியே போயிட்டு சுப்பிரமணியர் பாதம்ங்கிற இடத்த போய் முதல்ல சேர்ந்தேன். அந்த சுப்பிரமணிய பாதத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு குகை. அந்த குகையில் வந்து ராகு தீர்த்தம்னு ஒன்று பெரிய அருவி ஒன்று கொட்டின்னு இருக்கும் அந்த குகைக்கு ஒட்டி. குகைன்னா பெருசாக நினச்சிக்காத, ஒரு பாறைக்கட்டு அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கணும். அங்கே பெரியது இருக்குது. அங்கே ராத்திரி ஆனால் பாம்போட உடம்பு ஃபேஸு ஒரு வயசான கிழமை, அதான் ராகு. ஸோ நல்லா நீட்டு பாம்பு அது இப்படி வரும், அந்த இடத்துல இருக்கும் போகும். இப்படிலாம் நிறைய அனுபவமெல்லாம் அங்கே இதெல்லாம் கேட்டியா பயந்துருவேன். அப்படிலாம் நம்ம தியானம் பண்ணியிருந்தால் ஒரு பாம்பு வந்து செஸ் மேலே உட்காரும், நம்ம அப்படியே படுத்துக்கினே இருப்போம், அது இறங்கி போயிடும். இப்படி ரொம்ப கஷ்டம். நான் எதுவுமே எடுத்துன்னு போகல, வெறுங்கையோடு தான் போனேன். அதுக்கப்புறம் பழகிட்டேன், காற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கு பின்னால் நான் போகிற போதெல்லாம் என்ன பண்ணுவேன், அம்பாசமுத்திரத்தில் இறங்கி பால்கோவா வாங்கிக்குவேன், ஊறுகாய் பாட்டில் ஒன்று 4 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன், 1 கிலோ அரிசி வாங்கிக்குவேன். காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கைப்பிடி அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சிட்டு ஒரே ஒரு ஊறுகாய் தொட்டு நின்று கஞ்சி குடிச்சிடுவேன். ஒரு பால்கோவா போட்டு நல்லா கலக்கி ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிடுவேன். என்ன மாதிரிலாம் நீ லஞ்சு கூட பார்க்க முடியாது. எப்படிடா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணான்னு எனக்கே தெரியல எப்படி பண்ணான்ட்டு. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, அதனால் போனோம், இந்த அட்வென்ச்சர் எல்லாம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல இருந்தோம். அப்போ யாரோ ஒரு எச்சினின்னு சொல்லுவாங்க, நல்ல பூஜையெல்லாம் பண்ண ஒரு கேரளா அம்மா அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் செத்து போயிருக்கு. அப்போது நம்மளை அது டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம அந்த இடத்துல உட்காந்து பூஜையெல்லாம் இருக்கிற போது இந்த 2 பேருக்கும் ஃபைட்டிங் எல்லாம் நடக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்ச மந்திரம்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆண்டவனே அப்படின்னு நம்ம பார்த்தா அந்த அம்மாவுக்கு பின்னால் குருவாயூரப்பன் நிற்கிறான். அந்த அம்மா குருவாயூரப்பனை அப்படி பூஜை பண்ணியிருக்குது, அந்த நம்ம மந்திரம்லாம் பலிக்காத அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பவர் இருக்குது. அப்போ என்ன சாமி இப்படி பண்ணுறியே, சேம் சைட் கோல் அடிக்கிற. அவர் விலகிட்டார். தென் ஐ வாஸ் ஏபிள் டு இது. ஆனால் கொஞ்சம் டேஸில் காஞ்சி பரமச்சாரியார் அங்கே எனக்கு தரிசனம் கொடுத்தார். ஃபிசிக்கலாக இல்லை, அவர் தான் காஞ்சிபுரத்துலேருந்து இறந்து போயிட்டார்ல, ஃபிசிக்கலாக போயிட்டார். அங்கே வந்தார், இந்த இடம் வந்து சுத்தமாக இல்லைடா, இன்னும் கொஞ்சம் வசக்காகவா அப்படின்னார்.
ஏன்னா அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதனால் மேலே வாங்கினார். ஸோ திருப்பியும் கஷ்டப்பட்டு மலை மேலே போனால் அங்கே பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் உலகம் அழியிற நேரம் வந்தால் அந்த 5 குழியிலிருந்து அமிர்தம் பொங்கி வருமா, அதுதான் பஞ்சவடின்றது. ஸோ ராமர் வனவாசத்தில் இருந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். இது யட்சவனம், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது அப்படின்னு இருக்கும். யாரும் இதுக்கு மேலே வராதிங்க, இது யட்சர்கள் இருக்கிற காடு. அதை மீறி யாராவது போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னொன்று இருக்கும், மலத்தை கட்டுன்னு இருக்கும். அதாவது மலமூத்திரம்லாம் இருக்கிறவங்க மேலே வரக்கூடாதுன்னு அர்த்தம். போனால் அந்த யட்சர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த விட்டலாச்சார சினிமாவில் வர மாதிரி நீ 2 கையை முன்னால் வச்சுன்னுட்டு நாய் மாதிரி மரத்தை சுற்றி வந்துக்கினே இருப்பேன். அந்த மரத்தோட ஒரு கிளை வந்து ஒன்று இப்படி கட்டி பிடிச்சிக்கும். இதெல்லாம் நடக்கும். தகுதி இல்லாதவங்கள உள்ளே விட மாட்டாங்க. அதெல்லாம் மரங்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் யட்சர்கள் தான். ஸோ பஞ்சவட்டியில் போயிட்டு அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே நான் போகாத இடமே கிடையாது. அங்கே இந்த ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்லை, அது வரைக்குமெல்லாம் காட்டில் நடந்தே போயிருக்கேன். நல்லா மழை பெய்யும், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போயிட்டால் மழை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த காட்டுக்கு போவேன். பஞ்ச பாண்டவர்கள் இருந்த இடம் சொல்லி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது, அந்த இடத்துக்கு போவேன். இப்படிலாம் போனேன். அதுக்கப்புறம் எதிர்மலை ஒன்று இருக்குது, அது நம்பி மலைன்னு பேர். இது வந்து சிவன் மலை, மகேந்திரகிரி மலை. அதுக்கு எதிர்மலை திருக்குறுங்குடி ஊரில் இருந்து இப்படி போனால் இந்த மலை, இப்படி போனால் நம்பி மலை. நம்பி மலையில் ஒரு 4 கிலோமீட்ரு 4 மைல் அப்படி நடந்து போனால் கீழே இருக்கிற பெருமாள் கோயில் மாதிரியே மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த இடத்துல ஒரே ஒரு ஐயர் காலையில் 11 மணிக்கு அப்படி வருவார். அங்கே அவர் வந்து அந்த பெருமாளுக்கு திருவாராதனெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கப்பு கட்டாங்காப்பி கொடுப்பார் எனக்கு. நான் தினம் மேலே படுத்துன்னு இருப்பேன். அண்ட் அந்த பிரசாதம் எதுவும் பண்ணுவார் இல்லையா, அது கொஞ்சம் கொடுப்பாரு. அவர் பாட்டிக்கு போயிடுவார். நாங்கள் ஒரு பெரிய திண்ணை இருக்கும், இதுதான் கோயில்னால் 2 பக்கம் திண்ணை இருக்கும். இந்த திண்ணையிலே எதாவது படுத்துக்கிட்டு இருப்பேன். இவ்வளோ நீட்டு பாம்பு வந்து நான் படுத்துங்கிற இடத்துல இப்படி சுற்றிக்கிட்டுலாம் போகும். இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. எப்படி இதெல்லாம் நம்ம டாலரேட் பண்ணோம், எப்படி இதெல்லாம் பண்ணோன்னு தெரியல. ஒரு நேரம் விட்ட குறை தொட்ட குறை. ஸோ அங்கேருந்து சில நாள் என்ன பண்ணுவேன், நைட்டில் எனக்கு இருட்டில் பயமே கிடையாது. ஃபாரஸ்ட் இது, இருட்டிலே போய் அந்த கோயில் ஜன்னல் இல்லையா, அதில் கம்பி இருக்காது, அது வழியாக உள்ளே குச்சி நான் பெருமாள் கூடயே படுத்துக்குவேன். மலை நம்பி பெருமாள் கூடயே படுத்துக்குவேன். அங்கேருந்து கீழே போனீங்கன்னாக்கா பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஆறை தாண்டி நீங்கள் போனீங்கன்னாக்கா, அந்த ஆறை தாண்டி மலை மேலே போகணும், அது நம்பி மலைன்னு சொல்லுவாங்க. அது அங்கே போனீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு பெரிய தட்சகன் கொடைன்னு பேர். இப்படி ஒரு கல்லுலேயே ஒரு பாம்பு எப்படி உட்காந்து இருக்கும், அந்த மாதிரி ஒரு கொடை இருக்கும், அது இருக்கும். அதை தாண்டி போனாக்கா ஒரு பறக்கிற பாம்பெல்லாம் பார்க்கலாம். குட்டி குட்டி பாம்புங்க அந்த மணி கீழே வச்சுட்டு பறக்கும். நல்லவங்க கண்ணுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அங்கேயே இருந்தாலும் உனக்கு தெரியப்படுது. அதுக்கப்புறம் அங்கே தீர்த்தங்கள் கல்வெட்டு எழுதி வச்சுப்பாங்க. இது வால்மீகி தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம், ராம தீர்த்தம் அப்படின்னு இருக்கும். எல்லாருக்கும் மேலே ராம தீர்த்தம், சீதா தீர்த்தம்லாம் தாண்டி மேலே போனால் அது வந்து பசுபதி தீர்த்தம்னு. நாம் அதில் குளிக்கக்கூடாது, பாவமாகிடும். அவங்களுக்காக அது மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து தலைமையில் கொட்டிக்கலாம். கல்லில் எழுதியிருக்கோம், இந்த கல்வெட்டுலன்றால் அதில் எழுதியிருக்கோம். மேலே போனேன்னாக்கா ஜோதி புல்லுன்னு ஒரு இடம் இருக்கும். எப்படி நீங்கள் கார்லெல்லாம் போகிற போது இந்த ஃப்ளோரசன்ட் லைட்டுங்கெல்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அந்த புல் வழியாக உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். அதுதான் ஜோதி புல்லுன்னு சொல்கிறது. அந்த இடத்துல அணையா விளக்குன்னு ஒன்று இருக்குது. யார் ஏற்றுறாங்கன்னு தெரியாதான், நான் ஒரு விளக்கு எப்பயும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி மகேந்திரகிரியிலும் நம்பி மலையிலும் நான் பண்ணாத அட்வென்ச்சரே கிடையாது. அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு நான் தனந்தனியாக தானே காட்டுக்குள்ளே முதல் தடவை போனேன். இறங்கி வந்துட்டார். வர்றபோது தான் அந்த கீழே எஸ்டேட், மத்திய எஸ்டேட்டில் வாட்ச்மேன் ஆகிற ஒருத்தர் இங்கே கூட வருவார் எப்பயானா, மாடசாமின்னு சொல்லிட்டு. அவர் காட்டுக்குள்ளே ஒரு சாமி போனாங்க, அவ்வளோதான், இன்னும் வரலை அப்படின்னு நினச்சின்னு இருந்தாங்க. நான் அழகாக அது இறங்கி வந்துட்டேன். இறங்கி நேராக கந்தசாமி பிள்ளைவாள் வீட்டுக்கு போனேன். போனால் அவர் சொன்னார், நாங்கள்லாம் பேசின்னு இருந்தோம் சார், அந்த மாதிரி யாரோ மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆள் கூப்பிட்டு வந்து 3 பேரும் கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு நம்ம மேலே கேஸ் வரப்போ அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக சிந்தலச்சேரிக்கு போனால் அந்த சாமியாரில் இன்னும் உத்தரவு வரலப்பா, நாராயணன் பாம்பு வேலை வந்து தடுக்கலாம்பா அப்படின்னாரு. இல்லை சாமி, நான் போயிட்டு வந்துட்டேன்னு. இப்படி அதுக்கப்புறம் என்னுடைய பயணம் பெரிய அளவுக்கு மகேந்திரகிரிக்கு இருந்து நான் அந்த காட்டில் நம்பி மலையில் போகாத இடம் இல்லை. அந்த கோயிலில் இருக்கிற பட்டர்களுக்கு கீழே பெருமாள் கோயிலில் அவங்கெல்லாம் இங்கே கூட வருவாங்க. நாராயணன் ஒருத்தர், இந்த மாதிரி பெரிய இங்கே வருவாங்க, போவாங்க, எல்லாருக்கும். இப்போ திருக்குறுங்குடின்றது என்னன்னா டி இல்லையா, டிவிஎஸ், அதில் டி இல்லையா, அதுதான் திருக்குறுங்குடி.
ஸோ அந்த டிவிஎஸ் ஐயங்காருங்க இன்றைக்கி பெரிய ஆட்டோமொபைல் கிங்குங்க ஆனாங்க. லூகாஸ் டிவிஎஸ் அந்த கம்பெனி இந்த கம்பெனியெல்லாம் வச்சுன்னுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க பெரியவங்க அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலில் மணி அடித்து குடுமி பூஜை பண்ணினதவங்க. அந்த புண்ணியத்தில் பெருமாள் அவங்கள இவ்வளோ பெரிய ஆளுங்களாக ஆகியிருக்காங்க. இவ்வளோ பெரிய டிவிஎஸ் கம்பெனி அப்படி தான் உருவாச்சு. அதே மாதிரி இந்த அனந்தராமகிருஷ்ணன் இந்த இல்லையா சிம்சன் அவங்கெல்லாம் ஸ்ரீசைல மலைன்னு ஒன்று இருந்தாங்க, சிவசைல மலை. அது அத்திரி மகரிஷி ஆசிரமம். அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அத்திரி மகரிஷி கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. அந்த புண்ணியத்தில் சிம்சன் தர வெளிநாட்டுக்கு போகிற போது அந்த இவர் இருக்கிறார் இல்லையா அனந்தராமகிருஷ்ணனுடைய அப்பா, அவருக்கு அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் கொடுத்துருப்பிட்டான் அவன் ஃபாரினுக்கு. அதனால் அவங்க இப்படி ஆனாங்க. அதனால் நீங்கள் எந்த பூஜை பண்ணுறீங்களோ அதுக்கு எப்போ உங்களுக்கு கடவுள் நல்ல செய்வாருன்னு நீங்கள் பண்ண. நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அது நன்றி என்று தருங்கோல் என்ன வேண்டாம். நீ ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் அதுக்கு நமக்கு பலன் எப்போ கிடைக்கும்னு நீ யோசனை பண்ணாத. வளர் செங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அழகிய தென்னை மரம் காலில் தான் தண்ணி கிடைக்குது அதுக்கு, ஆனால் தலையில் எண்ணெயாக கொடுக்குதா இல்லையா? அந்த மாதிரி நீ செய்த நல்ல செயல்களுக்கு உனக்கு என்றைக்கு இருந்தாலும் விளைவு கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சிவசேலையும் இப்படி தான் போயிருங்காங்க, டிவிஎஸ் இப்படி தான் பணக்காரங்கானாங்க. இல்லைன்னா வாழ்நாள் பூரா அவங்க இதே மாதிரி தான் பட்டராக உட்காந்து மணி அடிச்சுன்னு தான் நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனிகள்லாம் இதாகிறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் பின்னால் காரண காரியங்களுக்கும் அந்த மாதிரி சிவசங்கர் பாபா பல வகையில் பாடுபட்டு தான் இந்த நிலைகள் அடைஞ்சிருக்காரு. இன்றைக்கி நான் ஜாலியாக மைக்கு கழுத்தில் மாட்டிக்கினேன் ஊஞ்சல் உட்காந்து பேசின்னு உட்காந்துன்னு இருக்கேன்னா இந்த நிலையை அடையிறதுக்கு நம்ம என்னை பற்றி ஓலையில் வரும். அப்போனே வாழ்க்கையில் உனக்கு வந்த மாதிரி சோதனைகள் வேறு யாருக்காவது வந்திருந்தா அவங்க சமாதி மேலே இந்நேரத்துக்கு புல்லு முளைச்சி போயிருக்கோம். அந்த சிவனே உன் பக்கத்தில் இருக்கிறது உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு. அவனே நீ பக்கலில் இருப்பதே நீ அறியாயோ அப்படின்லாம் வரும். அதனால் கடவுளுடைய துணை இல்லாமல் இங்கெல்லாம் போகவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. தாண்டி பிடிச்சி தான் எல்லாத்தையும் வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி. இந்த கேள்வியில் இவங்க கேட்டது என்ன, கல்யாண தீர்த்தம். ஆமாம் அதானே? ஆமாம் பாபா. அவங்க அங்கே உயிரை விடுற டைம் வந்தபோது தான் நான் துர்கா கோயிலை கட்டியிருந்தேன், 18K துர்கா. ஸோ அங்கே அவங்க உயிரை விடுறாங்க, நான் அந்த ஸ்பிரிட்டை கொண்டாந்து நம்ம துர்கா கோயிலில் இறக்கிட்டேன். அதனால தான் நம்ம துர்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 10-14 அடி உயரத்தில் அழகாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அதுக்குள்ளே ஒரு ஆர்கானிக் ஸ்பிரிட் வச்சுருக்கேன். அந்த அம்மாவும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த அம்மா ஒரு பிறவியில் சபரி. ராமாயண காலத்தில் நான் ராமராக இருந்தபோது அந்த அம்மா சபரி. அதுக்கப்புறம் மதங்க ரிஷியோட சிஷ்யையாக சபரிமலையில் இருந்தா இல்லையா, அந்த புண்ணியத்தில் மதங்க கன்யா அப்படின்னு மீனாட்சி அம்மனா உலகத்தில் வந்தா. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதா தேவியாக வந்தா. அப்போ நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக வந்தேன். இந்த ஆத்மா எந்த உறவில் வரும்லாம் சொல்லவே முடியாது. நாம் வந்தோம். நீ ராமகிருஷ்ணராக வந்தது எப்படி உனக்கு தெரியும்? அந்த அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி பெரிய சாமி ஒருத்தர் இருக்கார் பொள்ளாச்சி புறைப்பாளையத்தில், நீ ஒரு நட அவரை போய் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி நேராக பொள்ளாச்சி புறைப்பாளையம் போனேன். பொள்ளாச்சியிலேருந்து 5 கிலோமீட்டரு, 36 நம்பர் டவுன் பஸ் நடுப்புனி போகிறது ஏறினாங்க புறைப்பாளையம் வரும். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு ஜமீன்தார் வீட்டு மொட்டை மாட்டியில் சாமி உட்காந்துருப்பார். ரொம்ப வயசான ஒரு இது ரெக்க வச்ச குள்ளா போட்டுருப்பார், கோட்டு மேலே கோட்டு போட்டுருப்பார், அப்படி கால் 2ஐயும் மேலே போட்டுட்டு உட்காந்துருப்பார். சாப்பிட மாட்டார். யாராவது வாயில் கொண்டு போய் சாக்லேட் எதனா வச்சா அப்படின்னு அவங்க போய் எதிரில் இப்படி நிற்கணும். அவர் கூப்பிட்டவங்க தான் போகணும். வேறு யாருன்னா போனாக்கா கொடுக்க மாட்டார், அது துப்பிடுவார். அதுதான் பிரசாதம். அந்த மாதிரி பல அவரது உண்டு. அவர் இருக்கிற ரூமுக்கு எதிரில் இப்படி ஒரு கட்டில் இருக்கும். அதில் எப்போயாவது நைட்டில் படுத்துக்குவார்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி தான் சேர் மேலே கால் போட்டுட்டு உட்காந்து இருப்பார். ஜனங்கள்லாம் போவாங்க. அவரை பார்த்துக்கிறது அருணாச்சலம்னு ஒருத்தர் தான். அவர் டெய்லி ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவன் உட்கார வச்சுருவோம். இதுதான் அந்த நடைமுறையில் இருந்தது. ஸோ கோடிசாமி பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் அதுக்கு முன்னால் கோடியக்கரை இல்லையா, அந்த இடத்துல இருந்திருக்காரு. அதனால தான் கோடிசாமின்னு அவருக்கு பேர் சொல்லுவாங்க. ப்ளஸ் அவர் எது கேட்டாலையும் கோடி 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 அப்படின்னு, அதனால் கோடிசாமின்னு பேர் இஷ்டம். ஒத்த காலில் நின்று அவர் தவம் பண்ணியிருக்கார். அந்த கோடிக்கரை அழிஞ்சு போச்சு இல்லையா, தனுஷ்கோடி அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவர் பாடகச்சேரி சாமிகள் என்ற உடம்புல வந்தார். பாடகச்சேரி சாமிகள் யார்? தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலிருந்து வந்தேன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கட்டினவர் அவர் தான் பாடகச்சேரி சுவாமிகள்.
அவர் படகச்சேரி சாமியாக இருந்தபோது அமாவாசைக்கு 108 எல்லையில் சாப்பாடு போட்டுட்டு வெயிட் பண்ணுவார். 108 நாய் வந்து உட்காந்து சாப்பிடும். ஸோ அதுக்கு அடுத்து அவர் லக்ஷ்மி மில் தேவராயல் நாயுடுலேயே அவங்க வீட்டில் இருந்திருக்க போகிறார். அப்படி இருக்கிற போது இந்த புறைப்பாளையம் ஜமீன்தார் இல்லையா, அவங்க வந்திருக்காங்க. இவர் யாரையும் கேட்காம கீழே விட்டுன்னு வந்து அவங்க காரில் ஏறி உட்காந்துட்டார். அங்கே புறைப்பாளையத்துக்கு போயிட்டார். அங்கே அவங்க ஒரு மாடி மேலே ஒரு சின்ன ஹாலு, ஒரு கட்டில் இருக்கிற ஒரு ரூமு, முன்னால் ஒரு பெரிய ஹால் இந்த மாதிரி இருக்கும். அது ஹால்லாம் ஓப்பன். அந்த இடத்துல ஒரு 5 படி இருக்கும். நீங்கள் அவர் கோடிசாமிக்கு எதனா எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன, அவரை பார்க்குறதுக்கு வர்ற இந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும். அதனால் நீ கொண்டு போகிற சில விஷயங்களெல்லாம் இங்கே வச்சு சொல்லுவார். இப்போ நான்லாம் ஏதாவது எடுத்துன்னு போனேன்னு வச்சுக்கோ, எங்களை வேணாம், சிவன் பூஜை 5 மணி பஞ்சாட்சர படி அப்படின்னார். ஸோ நான் கொண்டு போனால் அங்கே வைக்க சொல்லுவார். அதெல்லாம் சிவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாட்சர படியில் வைக்க சொல்லுவார். நான் அவரை முதல்ல பார்க்க போனேன். இந்த அம்மா சொல்லி தான் போனேன். போயிட்டு அவர் இப்படி உட்காந்துருக்காரு. நான் கீழே உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே, நான் யாருன்னு எனக்கு தெரியும் சாமி, நீ யார் அப்படின்ற. இப்படி தான் நான் அந்த காலத்தில், நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யார் அப்படின்னு. கடலில் ஆழ்ந்துடுவியா, இந்த தாத்தா யார் நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னாரு. நம்ம ரொம்ப உஷாராகுது, நம்ம ஒன்றுமே சொல்ல, ஆனால் கரெக்டாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூடின்னு உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு, தோத்தாபுரி அப்படின்னு. தோத்தாபுரி யார்? தென்னிந்தியாவிலிருந்து போய் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குருவாக இருந்து அத்வைத்தம் கற்றுக் கொடுத்தவர். அதுதான் தோத்தாபுரின்றது. அவர் தோத்தாபுரி வடநாட்டுக்கு போகிறாரு. ராமகிருஷ்ணர்கிட்ட, நீ காளி உபாசனை பண்ணுற இல்லையா, அதை மறந்துட்டு எம்டி மைண்டுக்கு போ, உருவம் இல்லாத வழிபாட்டுக்கு போன்னு. என்னால் காளியை மறக்க முடியலன்னு ஒரு கண்ணாடி பாட்டில் உடச்சி அந்த சில்லை இங்கே குத்தி இங்கேன்னு சொல்லுவார். அப்படியே அவருக்கு உருவமற்ற வழிபாட்டுக்கு ராமகிருஷ்ணன் ட்ரை பண்ணுறார். ஒரு நாள் ஒரு தீராத வயிற்று வலி வருது. சரி, இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி, கங்கையில் முழுகி இந்த உடம்பு விட்டுடலான்ட்டு காலையில் 4 மணிக்கு தட்சிணேஸ்வருக்கு பின்னால் இருக்கிற கங்கையில் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நடக்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆகிற மாதிரி கங்கை பிரிஞ்சினே இருக்குது. இவர் முழுகவே மாட்டேன்றார். இவர் கண்ணை திறந்து இப்படி பார்த்தா பூமிக்கு ஆகாசத்துக்கு நடுவில் காளி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா. இவர் சரி இன்னும் உத்தரவாகலைன்னு திரும்பி வந்துட்டு ராமகிருஷ்ணர் சொன்னாராம், உன் காளி கூட நிஜம்தான், அவளை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு வாழ்க்கையில் இருந்து நிகழ்ச்சி. இன்றைக்கி நீங்கள் தட்சிணேஸ்வர் பேலூர் மடத்துக்கு போனீங்கன்னா தோத்தாபுரி படமெல்லாம் மாட்டி வச்சுருவோம். ஸோ நான் அவர்கிட்ட போனேன். அப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் சொல்கிறார் தோத்தாபுரி அப்படின்னு. நான் கேட்குறேன், நான் யார் சாமி அப்படின்னு. தாத்தா ராமகிருஷ்ண பரமா சொன்னேன். நீ தான் ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் இருந்த, நான் அப்போது உனக்கு கைட் தோத்தாபுரியாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அது ஸோ இப்படி அனுபவங்கள் வரும். கோடிசாமி நிறைய தடவை நான் போவேன் வருவேன் எல்லாருக்கும். அப்போது ஒரு தடவை அவர் எழுதி கொடுத்தார். இந்த மாதிரி அங்கே அருணாச்சலம் இல்லையா, அவங்ககிட்ட ஒரு அவன் ஒரு பேப்பர் வச்சு எழுதுவான், தாத்தா மகான் உலகத்தில் எல்லாரையும் தாத்தான்னுவார், உங்களெல்லாம் பாட்டின்னுவார். தாத்தா மகான் உலகத்தில் எல்லாம் பரிபூர்ணம், கோடி வருஷம் நல்லா இருந்து ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம தலையை மடியில் வச்சுக்கிட்டு பாத்தியமாக ஓதுற மாதிரி வச்சா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் கட்டிலில் அதில் போய் படுத்துக்க சொன்னார். கட்டில் படுத்து இருந்தேன். கொஞ்ச நேரம்லாம் ஆன உடனே திருப்பியும் கூப்பிட்டாரு. போனேன். அருணாச்சலத்தி அவன் எழுதுகிறான், தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் பழனிக்கு போனாங்க. உடுமல்பேட்டை, அடுத்தது பழனி தானே, பொள்ளாச்சியில். பழனியில் போய் முருகனை பார்த்துட்டு போகர் சமாதி அந்த இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு போகர் சமாதிக்கு வெளியே இந்த கதவு இல்லையா, அதுக்கு நேராக ஒரு பில்லர் இருக்கும். அந்த பில்லரில் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு நேர் எதிரில் கோடிசாமி வந்து உட்காராரு. அவர் எங்கே இருக்கிறாரு, 110 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார் பொள்ளாச்சியில். நேரில் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு அவர் உட்காந்துக்கிற இடத்துல அவர் மறைஞ்சிட்டு 4 அடி உயரத்தில் தங்கத்தில் சிவலிங்கம், அதுக்குள்ளே எல்லா விதமான நவரத்தனங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு பளிச்சு காட்சி, எல்லாம் முத்து பாலம் மாணிகள்லாம் அப்படியே பளிச்சு அடிக்குது. இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தார். கொஞ்ச நேரம் ஆன உடனே நான் திருப்பியும் பஸ்ஸு பிடிச்சி பொள்ளாச்சிக்கு வந்தேன். புறைப்பாளையத்துக்கு போனேன். போய்ட்டு, சாமி நீங்கள் என்ன பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னேன். நான் தான் முருகன் அப்படின்னேன்.
நிஜமாக சொல்லுவார், நான் தான் முருகன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். அப்புறம் நான் அடிக்கடி போவேன். அமாவாசைக்கு அங்கே சாப்பாடெல்லாம் போடுவோம், கூட்டமாக இருக்கும். அப்போ அவர் சொல்லுவார், தாத்தா மகான் நிம்பளுக்கு நம்ம வசதி பண்ணி கொடுக்க முடியாது, அதனால் அமாவாசைக்கு வராதான்னுவார். உன்னை நான் மரியாதையாக நடத்தணும், அமாவாசை கூட்டமாக என்னால் உன்னை கவனிக்க முடியாது, நீ அமாவாசைக்கு வராதான்னு. இப்படி எவ்வளவோ நடக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஈரோட்டில் மாணிக்கம் ஸ்டோர்ஸ்னு, அவன் கோடிசாமி இது 6 அடி உயரத்தில் ஒரு ஆயில் பெயிண்டிங் அதை வரைஞ்சி டெம்போ ட்ராவலரில் எடுத்துன்னு போகிறான். பொதுவாக சீட்டு விட்டு எல்லாத ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி அந்த ஓப்பன் டெரஸ் இல்லையா, அந்த மொட்டை மாடி படி இது, அங்கே வந்து நின்று மதுராஸ் எல்லாம் சிவசங்கர் அப்படின்னு அவங்க விசாரிச்சுக்கிட்டு மெட்ராஸுக்கு அந்த டெம்போ ட்ராவலரை நான் மண்ணடி 55 மலைப்பந்தேரில் இருக்கிறேன். நான் ஜனங்களை பார்க்குற இடத்துக்கு பின்னால் ஒரு செவத்தில் அதை வச்சுட்டா, அதுக்கப்புறம் நான் எல்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணோம். மகாகவி பாரதி நகர் தெய்வ தமிழ் சங்கம் எல்லாம் சேர்ந்து மியூசிக் அகாடமியில் உலகத்தந்தை கோடிமகான் படத்திறப்பு விழா அப்படின்னு ஒன்று பெரிய ஆளுங்கெல்லாம் கூப்பிட்ருந்தோம். அப்போ அதுக்கு ஒரு இன்விடேஷன், அதில் கோடிசாமி அப்படியே நிற்பார். அவர் கால்கிட்ட ஒரு ரவுண்டுக்குள்ளே என் ஃபேஸ் மாத்திரம் இருக்கும். இந்த இன்விடேஷன் எடுத்துன்னுட்டு நான் அவர்கிட்ட போகிறேன், மாதிரி சாமி உங்கள் படத்திறப்பு விழா வச்சுருக்கிறோம், நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அவர் என்ன பண்ணார், அவர் படத்தை இப்படி தள்ளிட்டு என்னுடைய குட்டி ரவுண்டுக்குள்ளே இன்டெக்ட்னுவோம் அதை, அந்த படத்தை தூக்கி இப்படி தலைமையில் வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன். 2 பேர் பின்னாலே ஓடி வந்தாங்க, சார் சார் கொஞ்சம் இருngaன்னு. என்னென்ன, நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் வீட்டில் இந்த சாமி படத்தை பார்த்தோம், கோடிசாமி இது, அவர் யார் என்னான்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி அவர் கனவில் வந்து இந்தா என் படத்தை வச்சுக்கோன்னு கொடுத்தாரு. ஆனால் அந்த படத்தில் அவர் இல்லை, இப்போது நீங்கள் வந்திருக்கீங்களா, நீங்கள் தான் இருந்தீங்க. அப்போ எஸ் மென்டலி ப்ரிப்பேர்ட், அந்த எனர்ஜியை மெரிட் பண்ணணுங்கிற அளவுக்கு அவர் ரெடி பண்ணிட்டார். அதனால் அவர் இந்தா என் படம்னு கொடுக்குறாரு, இல்லை நீங்கள் தான் இருக்கீங்க, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அழகர் நம்பியார்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ், அவனுக்கு 36 தையல் போட்டிருக்காங்க, அல்சர் ஏதோ அந்த ஆப்ரேஷன்லாம் ஆகி, அந்த ஆள் வந்தான். நான் கோடிசாமி டிவோட்டி. அவர் சொன்னார், நான் மெட்ராஸில் சிவசங்கர் கிட்ட போகிறேன், நீ அங்கே வந்துருன்னு சொன்னார். முகமது இக்பால்னு ஒரு ஆள், எங்கள் மலையப்பந்தேர்லேயே 3வது தெரு, அவர் நாகூர் ஆண்டவரை பற்றி ஒரு சினிமாலாம் எடுத்தாள். மூப்பனார் காங்கிரஸில் ஜென்ரல் என்னது இஸ்லாம்காரங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்குல்ல, மைனாரிட்டி விங்கு, அதனுடைய தலைவர். நாகூர் ஆண்டவர் படத்தை வெளியிட வேணான்னு சாமி சொல்லிட்டாரு. அதனால் படம் எடுத்து நான் அப்படியே வச்சுட்டேன். சாமி சொன்னார், நான் அங்கே தானே இருக்கேன் மண்ணடிலே, அங்கே வந்து பாருன்னாருன்னு நான் வந்திருக்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் வர்றாரு. அதே மாதிரி மகாகவி பாரதி நகரில் தனிகாச்சலம்னு ஒரு என்ஜினியரு, அவங்க ஒய்ஃப் டாக்டர் பூர்ணிமான்ட்டு, அவர் ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிற போது கோடிசாமிக்கு தெரியும். அவர் நீ அங்கே போனார், அவங்க இங்கே வர ஆரம்பிச்சு, நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அவருடைய ஸ்பிரிட்டு அவர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டார், நான் அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிறவர். அதுக்கு முன்னாடியே அவர் சொன்னார். ஒரு தடவை நான் திருவண்ணாமலை போனபோது ராம் சரத்குமார் சாமி இல்லையா, அவர் கேட்டார், சிவசங்கரா யூ நோ வாட் இஸ் த நியூஸ் டுடே அப்படின்னாரு. நான் சும்மா இருந்தேன். சொன்னார், அடையார் ஆலமரம் கீழே விழுந்து போச்சு, அடையார் பேனியன் ட்ரீ ஹஸ் ஃபாலன், பட் நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ், இட் டேக்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு. சும்மா உட்காந்து யூனோ ஜேகே அப்படின்னா, ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு. ஐ ஹேட் இஸ் லாஸ்ட் லெக்சர், அவர் சாகிறதுக்கு முன்னே ஒரே ஒரு தடவை லெக்சர் தியாசபிக்கல் சொசைட்டியில் கேட்டிருக்கேன். யூனோ ஜேகே டிட் நத்திங், everything Annie Besant established and gave to him on a golden plate. Like that, somebody is waiting to give you, you have to go to him. Now I am Munokan. Yeah, you have to go to Puttaparthi, he is calling you. நமக்கு சம்பந்தமே இல்லை. When should I go? Just now? நான் 70 ரூபா தான் மெட்ராஸுக்கு திரும்பி வரதுக்கு பஸ் டிக்கெட்டுக்கு வச்சுருக்கேன். அப்போ எங்கோ நல்லா தெரிஞ்ச கோடிசாமிக்கிட்ட எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையன் மகேந்திரகுமார் ஜெயின்ட்டு, திருவண்ணாமலை பவன்குமார் அகர்வால் எம்எல்ஏ இருந்தான் ஒரு காலத்தில், அவனுடைய சொந்தக்கார பையன், பெங்களூர். அவன் சொன்னான், நான் பெங்களூர் தான் போகிறேன், நான் பழமனூரில் பஸ் ஏற்றிடுறேன் புட்டபர்த்திக்குன்னு. காரில் ஏற்றிக்கினான், பழமனூரில் கொண்டு போய் என்னை புட்டபர்த்தி பஸ்ஸில் ஏற்றி விட்டான். 400 ரூபா என் ஜோபியில் போட்டான், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்டன்னு சொல்லிட்டு. நான் அங்கே போய் 9 நாள் இருந்தேன். யாராவது வருவாங்க, பெருக்கணும், முழுகணும், ஏதாவது வேலை சொல்லுவாங்க, மரம் பழத்தில் ஏறி பழம் பறி, சாமி
சாய்பாபா சாப்பிடுவாருன்னுவாங்க. யார் என்ன கேட்டாலே நான் பாட்டி பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பேன். இப்போ மகாசிவராத்திரி வந்துச்சு, 9வது நாள். அன்றைக்கி புட்டபர்த்தி பாபா என்னை கூப்பிட்டுன்ட்டு, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக நடக்கிற விஷயம் உங்களுக்கு புரியாது, ஏன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசர். உலகம் பூரா என்னை கூட்டின்னு போகிறார். அவருடைய படத்தெல்லாம் வச்சு யாரெல்லாம் வீட்டில் விளக்கேற்றின்னு பூஜை பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் காட்டினே போகிறாரு. எல்லா தரிசனம் ஆன உடனே பூமிக்கு வந்த உடனே அவர் காலை காட்டுறார். இவ்வளோ பெருசு வீங்கியிருக்குது. அவர் சொல்கிறார், வரே நீ நடவலையாக போத்துனான்றா அப்படின்னாரு. டேய் என்னால் நடக்க முடியலன்னா என்ன, ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ் ஒர்க் ஸோ ஐ எம் டயர்டுன்னு அர்த்தம். அந்த வீங்கின காலை அதுதான் சிம்பாலிக். இது ஆன உடனே நான் நேராக திருவண்ணாமலை சாமிக்கிட்ட வந்தேன். நான் வந்தேன்னா அங்கே போக சொன்னார், இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்போ வேறு ஒரு கதை இருக்குது. இந்த கன்சாமி பிள்ளையோட பேத்தி அங்கே உட்காந்துருந்தாங்க அந்த ஃபேமிலி. அவர் கேட்குறாரு, செல்வி இது யார் தெரியுமா அப்படின்னு. இவர் கடவுள் மாமா அப்படின்னா. என்ன அது கடவுள் மாமா? இந்த அங்கிள் எப்போ பார் கடவுளை பற்றியே பேசுவார் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்படி தான் எனக்கு கடவுள் மாமா பேர், அந்த குழந்தை சொன்னது தான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், சிரிடி பாபா, புட்டபர்த்தி பாபா, சிவசங்கர் பாபா, அருணாச்சல் பாபா அண்ட் அவர் பாபா. சிரிடி பாபா அண்ட் சிவசங்கர் பாபா, அருணாச்சல் பாபா, அவர் பாபா அப்படிங்கிறது. இப்படி என்னுடைய சிவசங்கர் தான் என் பேர், பாபான்ற பேர் அவர் தான் வச்சார். 9 நாள் அங்கே போயிட்டு வந்தோடனே இந்த நிகழ்ச்சி ஆன உடனே நான் புறவிப்பாளையம் போனேன். கொஞ்ச நாள் கழிச்சு தாத்தா அவர் கோவம். ஏன்னா அவரது குறுக்கலான்னு வச்சுருக்கிற போது நான் இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வரேன் இல்லையா, தாத்தா எங்கே போகும் அங்கே போகும். நான் ஒன்று கொடுக்கணும்னு வச்சுன்னு இருக்கேன், நீ அங்கே போகிற இங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் சொல்ல. ஏன்னா மகான்களுக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எங்கே போகிறோம் எங்கே வரோம் யார் என்னங்கிற மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் அவருடைய இதுவும் தான் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, கோடிசாமி. அது என்ன முருகனுங்கிற பவர் கோடிசாமிக்கிட்டேருந்து நமக்கு வந்துச்சு. சிவசக்தின்ற இல்லையா, சிவன் சக்தி. சிரிடி பாபா யார், துர்காமாய் சக்தி. புட்டபர்த்தி பாபா யார், சிவசக்தி. நான் யார், சிவசக்தி ப்ளஸ் பெருமாள் மாலவன், சிவசக்தி மாலவன். அப்போ நான் பண்ண தவத்துக்கு எனக்கு இந்த ரூட்லேருந்து வந்தது சிவசக்தி மாலவன். குரு முருகனுங்கிற வகையில் கோடிசாமிக்கிட்டேருந்து வந்தது முருகன். ஒரு லெவலுக்கு மேலே அம்பாள் பார்க்குறான், இது மாதிரி இவ்வளோ பேர் இவங்ககிட்ட இருக்காங்க, அதனால் நாம் கூட நம்ம பவரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் வந்தது. அதுக்கு முன்னால் எனக்கு இந்த பவர் கிடைக்கும்ன்ட்டு சந்தாசிரமம் சாமி சொன்னார். உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கீள், இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டின்னு அதுன்னு இருக்கல அப்படின்னாரு. சேனாதிபதினா முருகன். நீங்கள் சேனாதிபதி கட்டி அதுன்றிருக்கேள், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற பவரில் நீங்கள் இருக்கேள்னா பராசக்தியே பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பவர் வந்து சேர்ந்தது. இப்படி ஒரு குறிப்பிட்ட உடம்புக்குள்ளே இல்லையா, ஒரே ஒரு பாடி தானே, இதுக்குள்ளே நான் செய்த தவத்துக்கு எனக்கு வந்திருக்கிறது ஹனுமான் கம் ராமர் கம் பெருமாள் வந்து. அண்டு குரு என்ற முறையில் முருகன்கிட்டேருந்து வருது. மேலே சிந்தாமணி கிரகத்தில் இருக்கக்கூடிய பராசக்தியுடைய அருளும் வந்து சேருது. அதனால் சிவசங்கர் பாபாங்கிறது ஒரு காற்று கிடையாது, எல்லாம் சேர்ந்த ஒன்று. நான் சிவபிரபாகர சித்தியோகின்னு 700 வருஷம் உயிரோடு இருந்த ஒரு மகான். அவர் ஓமலூர் பட்டணந்திட்டால் இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு போகிறோம். அப்போ அங்கே ஒரு மலையாளி அம்மா அவரை பார்த்துக்கிறோம், கேர்டேக்கர். நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொன்னாங்க, உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சப்பாத்தின்னா கோதுமை, குருவோட எனர்ஜி. அவியல்னால் என்ன, எல்லாம் சேர்ந்தால் தானே அவியல், எல்லாம் காயிடணும். அந்த மாதிரி நீ ஒரு ஆள் கிடையாது, நிறைய எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குன்றதுனால அவியல், அதான் சிம்பாலிக்குன்னு அர்த்தம். இது அவர்கிட்ட நமக்கு கிடைச்ச அனுபவம். அப்போ சிவபிரபாகர சித்தியோகியை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, புலிநாயக்க சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ஐயப்பசாமியும் ஃப்ரெண்டு. அப்போ எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் என்னங்க, ஐயப்பசாமி 1984 வந்துச்சு. அப்போ ஐயப்பசாமிங்கிற ஸ்பிரிட்டும் புலிநாயக்க சாமி இருக்கு இல்லையா, ரெண்டும். அதனால் இன்றைக்கி நீங்கள் அந்த ஓமலூர் பட்டணந்திட்டா பக்கத்தில் போனீங்கன்னா சிவபிரபாகர சித்தியோகியினுடைய ஜீவசமாதி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு மேலே போனால் அந்த இடத்துல இருந்து சபரிமலை தெரியும். இப்படி ஒவ்வொன்றும் வந்துச்சு. சிவசங்கர் பாபாவுக்கு
ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கிறதுனால விதவிதமான டிவைன் இதெல்லாம். இப்போ சிவபிரபாகர சித்தியோகி அந்த உடம்பை விட்டுட்டார். இப்போ அவர் கோயில் கட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் காட்சி கிடைக்குது. நான் போகிறேன். போனால் ஒரு ஆத்தங்கரையில் 4 குச்சி நட்டு வச்சுட்டு மேலே சாமி இருக்கார், கீழே அம்பாள் மூக்குத்தி எல்லாம் போட்டுட்டு நிற்கிறா. நாங்கள் போகிறபோது இங்கெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. அந்தம்மா இப்படி இப்படின்னு நான் மேலே போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சாமி தான் யமுனா நதி கரையில் 4 குச்சி நட்டுக்கிட்டு ஒரு மகான் உக்காண்டிருப்பாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரொம்ப பெரிய மகான் அவர். இந்திரா காந்திலேருந்து யார் போனாலும் தலைமையில் ஒரு உதவிடுவார், தலைமையில் ஒரு உதவிடுவார். அவர் ஒரு தடவை நம்ம உலகத்தில் வந்த வேலை ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுக்குள்ளே போய் ஒரு புலி வாயில் தன் கையை விட்டு என்னை சாப்பிடுன்றாரு. புலி வாழாட்டுது. சரி நமக்கு உத்தரவாகலை அப்படின்னு சொல்லு. அவர் பேர் என்ன? தேவராக பாபா. அந்த தேவராக பாபாக்கிட்ட டைரெக்டாக மந்திரம் வாங்கின சித்தர் தான் அலெக்ஸ் சித்தர். ராம்சுரத்குமார் சாமிக்கிட்ட அலெக்ஸ் சித்தர் சொல்கிறாரு, ஐ ரிசீவ் த மந்த்ரா ஃப்ரம் தேவராக. நோ, அவர் யாருக்குமே மந்திரம்லாம் கொடுக்க மாட்டார், உனக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்னு. யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் தட் மந்த்ரா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஹை லெவலுக்கு போன ஆள் இந்த ஆள் அலெக்ஸ் சித்தர்ன்றாள். சாதாரண ஆள் கிடையாது. இருந்தாலும் இப்படி என் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் நிறைய மகான்கள் பார்த்துருக்கேன். எல்லாருமே ரொம்ப ஹை லெவல். இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்களே கிடையாது. அந்த மாதிரி பெரிய நிலைகளை தொட்டவர்களில் யாரெல்லாம் இருந்தாங்களோ இப்போது எல்லாம் அந்த விட்டுட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேபி இஃப் தே வாண்ட் தே கேன் கம் இன் எ டிஃப்ரெண்ட் பாடி ஆர் தே மே நாட் கம் ஆல்சோ, போத் வேஸ். அதனால் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்பவை ரொம்ப 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 வித்தியாசமான அனுபவங்கள். இந்த கலியுகத்தில் இந்த அளவுக்கெல்லாம் நம்ம பாடுபட்டுருக்குமான்றதே ரொம்ப கஷ்டம். அதாவது இந்தியாவில் நான் யாரெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் விட்டுத்தல். கிருஷ்ணவேணி அம்மாவை பார்த்துருக்கேன், மாயம்மாவை பார்த்துருக்கேன், கன்னியாகுமரி மாயம்மா நான் முதல் தடவை பார்க்க போகிறேன்ல, அப்போ அந்த அம்மாவை பார்த்துக்கிற ஒரு ராஜேந்திரன் இருப்பார். நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு டீ கொடுக்க சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லாம் தெரியுது, இந்த சாமிங்களுக்கெல்லாம் டீ கொடுக்குறாங்க. நான் அந்த அம்மா கிட்டே போயிட்டு நான் நம்மக்கிட்ட போனபோது நம்ம ராம அப்படின்னு, அதாவது யார் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ நம்முடைய பூர்வாசிரம் பிறவி இல்லையா, ராமராஜ் சொல்கிறாங்கண்ணா. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மதராஸ்கோ ஆவோமா அப்படின்னா, அவங்க மதராஸ்கோ ஆவோமா. அதாவது விதவிதமான அனுபவங்கள் இதெல்லாம் இந்தியாவில் நம்ம பார்த்தவங்க. கோடிசாமி, ராமசாமி சித்தர் இங்கே ஏகம்பரேஸ்வரர் கோயில் வாசல் இல்லையா, அங்கே உட்காந்துருந்தார். அதே மாதிரி லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி இருந்தார். இது மாதிரி மெட்ராஸில் இதை சுற்றி இந்தியாவில் நம்ம பார்த்தவங்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மலாக்கான்னு ஒரு இடம் இருக்குது மலேசியாவில். அங்கே குரு ஹனுமன் தான் ஒருத்தர். அவர் வந்து முதல்ல ஜாக்கி சான் சினிமாக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரு. அதுக்காக அங்கேருந்து மெட்ராஸ் வந்து ஆனந்த் தியேட்டர் இல்லையா, உமாபதி, அவருக்கு அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்காக வர்றவர். ஒரு நாள் மெரினா பீச்சில் உட்காந்துக்கிற போது கடப்பா சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான், அவர் அங்கே வந்து திஸ் டைம் யூ கம் இன் எ சைனீஸ் பாடி அப்படின்னாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. இவர் அவரை தேடின்னு போகிறாரு. அப்போது அவர்கிட்ட உபதேச மந்திரம் வாங்கி இவர் அதை பூஜை பண்ணி, அவர் தோ இஸ் எ சைனீஸ், அவருடைய பூஜை கீஜை எல்லாமே வந்து ரிச்சுவல்ஸ் இருக்கும். சிலைங்கம் பூஜை அந்த மாதிரிலாம் வச்சு புத்திஸ்ட்லேயும் ரிச்சுவல்ஸ் எல்லாம் உண்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், குணசீலன், சோனமுத்து குணசீலன்ட்டு எக்ஸான் மொபைலில் பெரிய போஸ்ட் இருந்தார். அவர் என்ன மலாக்கா கூட்டின்னு போகும்போது இங்கே ஒரு ஆள் இருக்கார், சாமியும் கூட்டின்னு போனார். அவர் இவ்வளோ பெரிய இது சிலைகளெல்லாம் வச்சு எல்லாம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நானும் உள்ளே போனபோது அவர் பூஜை பண்ணிகிட்ருக்கிறார் இல்லையா, அப்போ நம்ம அங்கே உட்காடுறோம். அப்போ அவர் சாமி சொல்கிறாரு, வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். வாட்டர் கணேஷன்னா யார்? மகாவிஷ்ணுவோட சுக்லாம்பரதனம் விஷ்ணு, வாட்டரில் இருக்கிற கணேசன்னா மகாவிஷ்ணுன்னு. வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போய் 5 சேர் இருக்கும் அவர் வீட்டில். அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் 25 லட்சம் 50 லட்சத்தில் பண்ண சைனீஸ் மந்திரங்கள்லாம் எழுதின தகுடுங்கள்லாம் இருக்கும். இந்த விக்ரமாதித்யன் சிம்மாசனன்றாங்க இல்லையா, அந்த மாரி தப்பான ஆள் உட்கார முடியாது, தள்ளி விட்டுருவோம் அவனை. ஸோ 5லையும் நான் உட்காந்து அவருக்கு வாக்கெல்லாம் கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், இதில் 5லையும் உட்கார்றது யாராலையும் முடியாது, நீங்கள் உட்கார முடிஞ்சிருக்கு,
அதனால் நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து என்னை பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நான் 2 தடவை அவரை பார்த்தேன். அவர் வந்து கேஎல்ல ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணுற அன்றைக்கும் நாங்கள் போயிருந்தோம். என் உடம்புலேயே ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு பிளெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிச்சு. இது அங்கே நடந்தது. அமெரிக்காலேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அமெரிக்காவில் ஒரு பார்க்கில் நடந்து போகிறபோது ஒரு ஆள், அந்த ஆள் ஒரு புக்கை வச்சுருக்காங்க. பட் இஸ் அ மகான், நமக்கு தெரியும் அவங்கள எந்த நிலையில் இருக்காங்கன்ட்டு. இப்படி உலகம் பூராவும் மகான்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், அந்த தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பங்களாதேஷ் போனேன்ட்டு. பங்களாதேஷில் பெனசீர் பூட்டோக்கெல்லாம் குருவாக இருந்த ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் சிஷ்டின்னு பேர். அவர் நம்ம அஜ்மீர் தர்காவினுடைய ஷாயின் ஷா, அக்பர் பாட்ஷாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து கிடச்சி அந்த ஆள், அவர் ரொம்ப பெரிய ஆள் ஷாயின் ஷா. ஸோ அவரை பார்க்குறதுக்கு இப்போ அந்த பரம்பரையில் வந்தவர். நான் அவரை பற்றி படிச்சிருக்கேன். பூட்டோக்கிட்ட சொன்னாராம், உன்னை தூக்கில் போட போகிறாங்க. ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் ஒன்று தூக்கில் போடுறாங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? கெட் அவுட்டுன்ட்டாங்க. அவனை நிஜமாகவே அடுத்த ஆட்சி வந்து ஜெயிலில் தூக்கில் போடுறாங்க. அப்போ அவன் மேனேஜரை கூப்பிட்டு, இது மாதிரி ஒருத்தர் சொன்னார், நான் நம்பலை, இப்போ பாரு தூக்கில் போயின்ட்டுருக்கேன், நீ அவரை போய் பாருன்னு. அந்த அம்மா அவரை தேடி போகும்போது அவர் சொல்கிறார், நீ உங்கள் பாகிஸ்தானுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறார். எங்கள் நாட்டில் டிக்டேட்டர்ஷிப்பு, பிரைம் மினிஸ்டர் எங்கே ஆகணும்? ஏரோப்ளேனில் மாம்பழக்கூடை உருளும், அப்போ நீ ஆயிடுவேன்னாரான். அதே மாதிரி யாரோ மாம்பழக்கூடையில் பாம்பு வச்சு அவனை கொண்டுட்டாங்க, அந்த டிக்கா கானே யாரையோ. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் இந்த அம்மாக்கு அடிச்சு அவரை பார்க்குறதுக்காக போனேன். இது எப்பயோ நான் ஏஷியா வீக்குன்ற பத்திரிகையில் படித்தேன். அதனால் குணாக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரா கண்டுபிடிங்கன்னு. அவங்க சொன்னாங்க, சிட்டகாங்கில் வழக்கமாக இருப்பார் 700 கிலோமீட்டர் தண்ணி, இன்றைக்கி அவர் வந்திருக்காரு, இங்கே 3 நாள் இங்கே இருப்பார் அப்படின்னு ஃபோன் பண்ணி, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் உள்ளே நுழைஞ்சேன் அவரை பார்க்குறதுக்காக. போன உடனே அவர் என்னை பார்த்துட்டு சொன்ன வார்த்தை, அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீனர். அல்லாஹ் என்ன ஆசீர்வாதம். இஸ்லாம் ரிலீஜனில் முகமது கூட நபி தான், அல்லான்னு சொல்லவே கூடாது. அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னு ஃபஸ்ட்டு வார்த்தை அவர் சொன்னது. ஒரு மாதிரி பரவசமாயிட்டு என்னை கொண்டு போய் அவர் பூஜை பண்ணுற அந்த வெள்ளை திவான் மேலே உட்கார வச்சு ஒரு கூட நிறைய பூ என் தலையில் கொட்டினார். கொட்டிட்டு எதிரில் முட்டி போட்டுன்னு உட்காந்துட்டு நமாஸ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்க ஆளுலாம் கூப்பிட்டு காலில் விழுந்தாங்க. முஸ்லீம் ரிஜனில் காலில் விழக்கூடாது, நான் விழுறேன், எங்கெல்லாம் விழுங்கன்னு. அவங்களும் பேன் உழுதுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி போட்டு சைவ சாப்பாடு பண்ண சொல்லி அவரே பக்கத்தில் உட்காந்து பரிமாறினார். சாப்பிட்டு முடிச்ச உடனே பக்கத்தில் அவர் கை இப்படி வச்சுன்னு, நான் சாப்பிட்ட எச்ச சாப்பாடு கொஞ்சம் கொடுன்றாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு என் கையிலேருந்து பிடிங்கி வாயில் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, இவர் சாதாரண ஆள் கிடையாது சொல்லியாயோ. அவர் என்னை பற்றி சொன்னது, Allah has come to see me. அல்லாஹ் தான் என்னை பார்க்க வந்திருக்காரு. He has the face of God. Allah and him are the one and the same. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. நான் சாதாரண ஆள், இவர் ரொம்ப பெரிய நிலை, அவருடைய அட்வைஸ் எனக்கு தேவைப்படுது. He is the great and greatest of all gods of the world. உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களையும் விட இவர் தான் ரொம்ப பெரியவர். தேவராஜன்னா இந்திரன், தேவாதிராஜன்னா எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டாள் சொல்லுவாள், தேவாதி தேவனை தேவாதிராஜனை சென்று நாம் சேவித்தால் யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளையில் ஒரு எம்பாவானும் இல்லையா, அந்த மாதிரியா. He has the power to give life to the dead. செத்து போகிறவங்கள கூட இவரால் பழக்கி வைக்க முடியும். All the angels in heaven come to him. தேவர்கள்லாம் வந்து இவர் இருக்கிற இடத்துல இவரை பார்த்துட்டு போகிறாங்க. And seek his blessings. He is the greatest elephant of elephants. இருக்கிற யானைகளில் பெரிய யானை எது? பிள்ளையார். இவர் பிள்ளையார். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லா கடவுளுடைய பவரும் இவர்கிட்ட இருக்கு. When he looks at you, God is seeing you. அவர் உன்னை பார்த்தா கடவுள் உன்னை பார்த்தாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. And your sins will henceforth be removed. அதனால நீ அங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் எழுந்தியலோர் எம்பாவாய். அந்த கண்ணை வச்சு நீ பார்த்தா எங்கள் சாபமெல்லாம் போயிடும்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி. போய விழையும் பூதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும். இதுக்கு முன்னால் செஞ்ச பாவம் நீ ஏதாவது பாக்கி இருந்தால் அதெல்லாம் கூட அந்த நெருப்பில் பொசுங்கி போகும். When he touches you, God is touching you. ஒன்று தொட்டால் கடவுள் ஒன்று தொடுறாரு. And all your karmas are dissolved and obstacles removed.
Whatever he asks, God's will readily give unto you. அவர் உனக்காக எது கேட்டாலையும் கடவுளுங்க அதை சேங்ஷன் பண்ணுவாங்க. If he wants, even this building will turn into gold. அவர் நினச்சா ஒரு மண் குடிசை கூட மாட மாளிகை ஆகிடும், தங்கமயம் ஆகிடும். He is the lion who has the power within him, given by none other than the gods themselves, to unite the world. உலகத்தை ஒன்றாக்கக்கூடிய அந்த நரசிம்மனுடைய சக்தி கடவுள்கள் இவருக்கு கொடுத்துருக்காங்க. He can bring out the lion from his heart to tame the world. அவர் நினச்சா தன் உடம்புலேருந்து நரசிம்மரை வெளியே கொண்டு வர முடியும். What is good in all religions, God has taught him even before he met his guru. உலகத்தில் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களோ எல்லா மதங்கள்லையும் கடவுளே இவருக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்துருக்காரு. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. சந்திரன் சூரியன்லாம் அவர் காலிலே கிடக்குது. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. உலகத்தில் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்டக்கூடிய அளவுக்கு அவர் நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறவர். He has undergone tremendous sacrifice to reach this level. எவ்வளோ ஒரு தவம் தியாகமெல்லாம் பண்ணி இந்த உயரங்களை தொட்டிருக்காரு. He is the master of management and மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா நிர்வாகத்தில் கை தேர்ந்தவர். And operates with the system which was taught by God. கடவுளே இவர் கற்றுக் கொடுத்துருக்காரு, நீ எப்படியெல்லாம் உன் ஆசிரமத்தை நடத்தணும், உன்னுடைய மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கடவுள் கற்றுக் கொடுத்துருக்காரு. He has no wants, for all his wants have been granted already by God. அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது, ஏன்னா இவருக்கு எந்த தேவையெல்லாம் வேணுமோ எல்லாம் கடவுளே கொடுத்துட்றாரு. That's all. இதெல்லாம் அவர் இந்த மாதிரி உலகம் பூரா நான் போயிருக்கேன், எவ்வளவோ மகான்கள் எல்லாரையும் பார்த்துருக்கேன். இவங்க சொல்கிறது எல்லாமே வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களால் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம். இன்னும் இதெல்லாம் பெரிய அளவுக்கு உலகத்தில் பேசப்படும் பொருளாக மாறக்கூடிய காலம் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா காரண காரியங்களோட தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் வருகிற போது மக்கள் நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு தெரியும், ஆமாம் இதெல்லாம் அந்த காலத்துலேயே பாபா சொல்லியிருக்காரு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெரிகிற காலம் வந்தால் தெரியும். அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக, எதுக்குமே இந்த இடத்துல பஞ்சம் கிடையாது இல்லையா. நல்ல நல்ல பிரசாதம்லாம் கொடுக்குறோம், உக்காந்த இடத்துலையே கொடுக்குறோம், இந்த மாதிரி நடத்துகிறோம். கோயிலில் விதவிதமாக அலங்காரம் பண்ணுறோம், பாடுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுங்களை செட் பண்ணியிருக்கோம், எல்லா இடத்தையும் அழிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு டிப்பிக்கல் ஓல்ட் டைப் ஆசிரமமாக நடத்துகிறோம் இல்லையா. அதனால் நம்முடைய வழிமுறைகள் வேறு மாதிரி. ஒரு காலம் ரொம்ப சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஜனங்களுக்கு தெரியும், இவ்வளோ உயரத்தில் இருந்திருக்காரு, இது கூட தெரியாமல் இந்த ஜனங்க இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டாங்களேங்கிற மாதிரி. குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன தெரியாது கேட்டேன்னா அவங்க நம்புகிறாங்கல்ல, நம்புகிறாங்களோ லவ்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தே ஹாவ் எ கமிட்மெண்ட் டு மை ஒர்க் ஆஃப் காட். அது போகும், அது போகும். நீ என்னை உழுந்து கும்பிட்டு எனக்கு என்ன ஆகணும், நானே தான் உழவேனான்னு சொல்லினு யாரையும் இல்லையா. எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு காலத்தில் நீலங்கரையில் இருக்கிற மாலை மேலே மாலை போடுவாங்க, 400 மாலை. இப்போல்லாம் எதுவுமே இல்லை, தொட்டுட்டு கொடுத்துட்றேன் நீங்களே எடுத்துக்கோங்கன்ற மாதிரி. அந்த கிரீடெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன் இல்லையா. ஸோ ஒரு காலத்தில் என்னுடைய வழிமுறைகள் வேறு. அந்த அகம் பிரம்மாஸ்மியிலேருந்து இப்போது கோயிலெல்லாம் கட்டிட்டேன், எல்லாத்தையும் கட்டிட்டேன். இப்போ என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கிங் வேறு மாதிரி மாற்றிருக்கேன். ஸ்ட்ரிக்டாக 6 மணிக்கு சாயந்தரம் ஒரு 8 மணி வரைக்கும் வாங்க அப்படின்னு யார் வந்தாலும் பேசுகிறேன் இல்லையா. எனக்கு உனக்கு நடுவில் யாராவது எடுப்பிடிகள் இருக்காங்களா, ஒன்றும் கிடையாது. வந்தால் உங்களவுக்கு மரியாதை கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வரும் ஏதோ ஒரு நாள் ஒரு சினிமா பாட்டு வருது இல்லையா, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. அந்த மாதிரி காலம் வந்துக்கிட்டு இருக்குது, கூடி சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு இது வரும். அவன் வந்தால் என்ன எனக்கு வராகிட்டேன். நான் 30 வருஷமாக குப்பை கொட்டின்னு இருக்கிறேன். 84 ஆரம்பித்தேன், 88 ஆரம்பிச்சிட்டேன் பெரிய அளவுக்கு. ஸோ நீ 88 வச்சாலும் 12 ஒரு 25 37 வருஷமாக குப்பை கொட்டின்னு இருக்கிறோம். இவ்வளோ நாளாக வந்தவன் ஓடிப்பட்டவன் வராமையே ரோட்டில் உட்காந்துக்கிட்டு கமெண்ட் அடிச்சுன்னு இருந்தவன் எல்லாரையும் பார்த்துன்னு தானே இருக்கிறேன். இனிமேல் அவன் வந்தால் எனக்கு நான் வராகிட்டேன். எனக்கு என்ன, நமக்கு யார் தெய்வமே தேவையில்லை, நம்ம வசதியாக இருக்கிறோம். யார் கண்டென்டட் பர்சன், நமக்கு என்ன வசதிக்கு என்ன பஞ்சம் இருக்குது, ஒன்றும் கிடையாது.
இல்லையா? ஆனால் அது ஒரு அதிர்ஷ்டம். நம்ம தாம் காமதேனவே பஜதாம் கல்பவருஷான்னு, ஒரு காமதேனுவை போல் கற்பக வருஷத்தை மாதிரி இருந்தவர் ராகவேந்திரர். அவர்கிட்ட இருந்தால் நானே டேக் ஓவர் பண்ணியிருக்கிறேன். அப்போ காமதேனுவை விட கற்பக வருஷம் மாதிரி அவர் இருந்தார்னா நம்ம எந்த நிலையில் நிகழணும்? அதனால் என்ன நினச்சா அதெல்லாம் நடக்கும். தவமும் தவமுடையார்க்கே ஆகணும். தவம் ஏற்கனவே இருந்தவங்ககிட்ட தான் மறுபடியும் வந்து சேருன்ற மாதிரி. அதனால் நமக்கு எந்த தேவையும் இல்லை, வசதியாக இருக்கும். இடம்லாம் அழகாக வச்சுருக்கோம், இழைச்சி வச்சுருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. அதனால் நமக்கு யார் தெய்வமே தேவை இல்லையா? நம்ம வழியில் நம்ம போகிறோம். ஜனங்களுக்கு தெரிகிற காலம் வந்தால் அவன் வரட்டும். ஆனால் நீங்கள்லாம் முதல்லேருந்தே வந்துன்னு இருக்கீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு எனக்கு எல்லாரையும் தெரியும், வர எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும், அடையாளம் கூட தெரியும், ஒருத்தரை பற்றியும் அடையாளம் தெரியும், இந்த பசங்கள்லாம் யார் வேலை செய்கிறாங்க இதெல்லாம் கூட தெரியும். ஸோ எ டைம் வில் கம். வந்துடுச்சு, ஒன்றும் நேரம் ஆகாது, கூடிய சீக்கிரம் வந்துச்சு, பார்த்துக்கலாம். அன்னையாகி தந்தையாகி அருள் நிறைந்த தெய்வமாகி என்னை ஆள வந்து நின்றாய் எந்தை சிவசங்கரனே. இண்டலென்னும் இருளை நீக்கும் ஏதமில்லா பரம்பொருளே, மின்னல் போல ஒளி பரப்பி மீட்சி தந்த தேவதேவா. பொன்னே பொருளை விரும்பி அதன் போகங்களில் மயங்கும் மனம் தன்னை மாற்றி தவத்தில் ஆழ்த்தி கண்ணில் வைத்து காக்க வந்தாய். வண்ணமயமான வாழ்வை வள்ளலே நீ ஊவந்தளித்தாய். எண்ண எண்ண கவிதையாக இதயம் தன்னில் ஊற்றெடுத்தாய். அன்னையாகி தந்தையாகி நாதவிந்து கலாதி நமோ நம வேதமந்திர ಸ್ವರೂಪಾ ನಮೋ ನಮ ಜ್ಞಾನ ಪಂಡಿತ ಸ್ವಾಮಿ ನಮೋ ನಮ ವೆಹು ಕೋಡಿ ದೀಪಮಂಗಳ ಜ್ಯೋತಿ ನಮೋ ನಮ ತೂಯ ಅಂಬಲ ಲೀಲಾ ನಮೋ ನಮ ದೇವ ಕುಂಜರಿ ಆಹಾ ನಮೋ ನಮ ಅರುಳ್ தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசாரமே வீரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத வேதலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூரா. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி
ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.